அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீனி இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிபு தொழுகையை தொடர்ந்து கேள்வி இங்கே பதில் எங்கே என்ற இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் ரமலான் தொடர்பான நோன்பை அடிப்படையாக வைத்தோ அல்லது ரமலானில் நாம் செய்யக்கூடிய சில வழிபாடுகளை அடிப்படையாக வைத்தோ நாம் அறிந்திருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸினுடைய ஞானத்தின் அளவு எவ்வளவு என்பதை ஓரளவு அறிந்து கொள்வதற்கான ஒரு சபையாக இந்த நிகழ்வை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நம்ம நேற்றைய தினத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறாது அப்படின்னு நம்ம அறிவு பண்ணோம். காரணம், இன்றைக்கு விஜயாபதியில் பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் அருகில் உள்ள ஒரு ஊரில் பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பொதுக்கூட்டம் என்னன்னா பல நிர்பந்தங்களின் அடிப்படையில் அதாவது சுன்னத் ஜமாத்தினுடைய சில கெடுபிடிகளை காரணம் வைத்து அந்த கூட்டம் நடைபெறாது என்பதை போன்று இருந்தது. அப்போ அதனால் கொஞ்சம் அதிகமான மக்கள் சென்று அந்த கூட்டத்தின் வாயிலாக அந்த பொதுக்கூட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நம்ம இந்த நிகழ்ச்சி நடைபெறாது என்று சொன்னோம். ஆனால் தொலைதூரம் அதிகமாக இருப்பதனால மக்கள் யாரும் வராத காரணத்தினால நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். இப்போ இந்த ரமலான் தொடர்பாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் ஒவ்வொன்றாக குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒவ்வொன்றையும் நாம் பார்ப்போம். முதலாவதாக கேள்வியை நம்ம ஆரம்பிப்போம். ஆண்கள் பகுதியில் இருந்து, ரமலான் என்ற இந்த மாதம் பிறை அடிப்படையில் எத்தனையாவது மாதம்? ஒவ்வொரு மாதமா சொல்லலாமா? சரி, ரமலான் என்ற மாதம் பிறை அடிப்படையில் 9வது மாதம். இதற்கு முன்பு 8 மாதமும் இதை தொடர்ந்து 3 மாதங்கள் இருக்கு. இப்ப ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், அதோட ஒரு வருடம் நிறைவடைகிறது. அப்ப ரமலான் மாதம் என்பது நாம பிறை அடிப்படையில் பிடிக்கக்கூடிய ரமலான் மாதத்தினுடைய அந்த நோன்பு 9வது மாதம். இது நிறைய பேர் அறிந்து வைத்திருக்காத ஒரு நிகழ்வு என்பதனால நம்ம இந்த கேள்வியை முதல் கேள்வியாக வைத்தோம். அடுத்த கேள்வி பெண்களுக்கு. நோன்பு எதனால் கடமை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான்? அந்த வசனத்தை தெரிஞ்சா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, வேறு எதனால நோன்பு கடமை என்று மக்களால் புரிந்து கொள்ளப்படுதுங்கிறதையும் சேர்த்து சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி 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 சரியான பதில். அதாவது நோன்பு எதனால் கடமை அப்படிங்கிற கேள்வி கேட்டோம். திருக்குர்ஆனில் சூரா பக்ராவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகும் அய்யாமம் மஅதுதாத். உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயத்திற்கு குறிப்பிட்ட நாட்கள் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததை போன்று உங்கள் மீதும் குறிப்பிட்ட நாட்கள் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நோன்புங்கிறது இந்த இறுதி உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்தது கிடையாது. இதற்கு முந்தைய சமுதாயங்களுக்கும் நோன்பு இருந்திருக்கிறது. அந்த நோன்புடைய சட்டத்திட்டங்கள் வேண்டுமானால் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு லுஹர்ல இருந்து இஷா வரைக்கும் இருக்கலாம். அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பட்னி கிடக்கணுங்கிறது வேற வேற காரணங்கள் கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் நோன்பு என்பது இறுதி உம்மத்துக்கு மட்டும் வழங்கப்பட்டது கிடையாது, வேற வேற உம்மத்துகளுக்கு வழங்கப்பட்டது என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான். சொல்லும் போது சேர்த்து சொல்லுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ்வை பயப்படணுங்கிறதுக்கு தான் நோன்பு. நோன்புடைய அடிப்படை காரணம் என்ன? அல்லாஹ்வை பற்றிய அச்சம் உங்கள் உள்ளத்தில் அதிகமாகணும். இப்போ ஒரு அளவுக்கு நீங்க பயப்படுவீங்க, பயம் இருக்கிறதுனால தான் சஹருக்கு எந்திக்கிறீங்க.
பயம் இருக்கிறனால தான் நோன்பு வைக்கணும்னு ஒரு ஆசை வருது. அப்ப பயம் இல்லாத யாருமே வந்து என்னன்னா நோன்புக்கு வரமாட்டாங்க, வழிபாட்டுக்கு வரமாட்டாங்க. எல்லாருக்குமே இறையச்சம் இருக்கு, அதன் அளவு குறைவா இருக்கு. அதை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான். ஆனா நம்ம முஸ்லீம் சமுதாயத்துல நிறைய காரணங்கள் இந்த நோன்புக்கு காரணமாக கற்பிக்கப்படுது. நோன்பு ஏன் தெரியுமா? அது ஆரோக்கியத்துக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நோன்பு வச்சா ஆரோக்கியம். இன்னைக்கு உள்ள அறிவியல் உலகம் அது சொல்லுது. நோன்பின் வாயிலாக சில ஆரோக்கிய ரீதியான நிகழ்வுகள், உடல்ல மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதற்காக நோன்பு என்று வைத்திருந்தால் நோயாளிகளையும் அல்லாஹ் நிர்பந்தப்படுத்தி இருப்பான். இப்ப நோன்பு வச்ச ஆரோக்கியம், நான் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு தான் வழி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன நோயாளி இருந்தா நீ உனக்கு தானே ஆரோக்கியம் ரொம்ப அதிகம் தேவை, அப்ப நீ கண்டிப்பாக வைக்கணும்னு அல்லாஹ் சொல்லி இருப்பான். ஆனால் அப்படி சொல்லல. நோயாளிகளுக்கு அல்லாஹ் விதிவிலக்கை குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் தருகிறான். அதே போன்று வேற ஒரு காரணம் கற்பிக்கப்படுது. என்ன காரணம்னா, பசியை நம்ம உணரணும். பசியை உணர்வதற்குத்தான் நோன்பு. பசியை உணர்றதுக்கு தான் நோன்புனா தண்ணி குடிக்காம ஏன் இருக்கணும்? தண்ணி குடிங்கன்னு சொல்லி இருக்கணும்ல. அப்ப தாகத்தை உணர்வதற்காக அப்படின்னு கூடுதலா ஒண்ணு சேர்த்துக்கிறாங்க. அப்ப பசியை உணர, தாகத்தை உணரனா ஏழைகளுக்கு நோன்பு வேண்டாமே? அவன் ஆல்ரெடி பசியில தானே இருக்கிறான். அவன் ரமலானுக்கு முன்னாடி பசியில தான் இருக்கிறான், ரமலானுக்கு அப்புறம் பசியில தான் இருக்கிறான். உனக்கு என்னப்பா வருஷம் இல்லானாலும் பசியில இருக்கிற, ரமலான் நேரத்திலே நல்லா சாப்பிட்டுட்டு போ, உனக்கு நோன்பு கிடையாது என்று சொல்லி இருக்கணும். அப்ப ஏழைகளையும் அல்லாஹ் நோன்பு வைக்கும்படி கட்டாயப்படுத்துறான். கண்டிப்பா வைப்பதன் வாயிலாக மறுமையில நன்மை, நற்கூலி என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், பசியை உணர்வது இதுல காரணம். நமக்கு பசியை உணர்றது ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் இது நோக்கம் கிடையாது. ஒரு வழிபாட்டிலிருந்து நிறைய நம்ம நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் நோக்கம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க பார்க்கலாம், இந்த தொழுகை இருக்குல்ல, தொழுகை என்ற வழிபாட்டில் எத்தனையோ பல நன்மைகள் இருக்கு. என்னவெல்லாம் நன்மை இருக்கு அப்படின்னா, தொழுகையின் வாயிலாக முதல்ல ஒரு மன நிம்மதி நம்ம பெறுறோம். உண்மையா இல்லையா? கண்டிப்பாக மன நிம்மதி பெறுறோம். நமக்கு 1008 பிரச்சனை இருக்கு. குடும்பத்துல பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, லட்சக்கணக்கான பிரச்சனைகள் குடும்பத்துல இருக்கு. ஆனால் நம்ம தொழுகைக்கு வந்து தொழுகையில கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது இந்த தூக்கம் எப்படி ஒரு மன நிம்மதியை பெற்று தருகிறதோ, தொழுகை அதை விட ஒரு பெரும் மன நிம்மதியை பெற்று தருகிறது. அதனால மன நிம்மதிக்குத்தான் தொலை சொல்றான் அப்படின்னு ஒரு காரணம் வச்சோம். நீங்க நான் ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம், யாரும் தொழ மாட்டாங்க. அவ தொழுகைக்கு அது காரணம் கிடையாது. அதே நேரத்தில் தொழுகையின் வாயிலாக ஆரோக்கியம் இருக்கிறது என்று இன்னைக்கு சொல்றாங்க. அப்ப ஆரோக்கியமா இருக்கிறவங்க என்ன சொல்லுவான், நான் ரொம்ப தடகாத்திரம் இருக்கேன் பாய், என்னையெல்லாம் தொலை சொல்லாதீங்க, யாரெல்லாம் நோயாளியா இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி தொலை சொல்லுங்க, இப்படி சொல்லியிருக்கணுமா இல்லையா? அல்லாஹ் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகையினுடைய காரணம் என்ன தெரியுமா? அதுல நிறைய நன்மைகள் இருக்கு. முக்கியமான நன்மை என்ன? இதுதான் உன்னை வெட்கக்கேடான காரியத்தை விட்டு தடுக்கும், இதுதான் உன்னை தீமை விட்டு தடுக்கும். சரி, இது மட்டும்தான் முக்கியமான காரணமா? அதையும் தாண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், தொழுகை என்பது பிறப்பு கடமை. ஒருவேளை நீ நல்லவனா கூட இருக்கலாம்பா, வெட்கக்கேடான காரியத்தை விட்டு விலகிட்ட, தீமையை விட்டு விலகிட்ட, அதனால நான் தொழ மாட்டேன் அப்படின்னு காரணம் சொல்லலாமா? அதையும் சொல்லக்கூடாதுங்கிறான். அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்? அதாவது ஒமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்குத்தான் படைத்திருக்கிறேன். நீ நல்லவனா கூட இரு, நீ தொழுதாகணும். உன்னை படைச்ச கடமையே என்ன காரணம்? நீ எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய்? இதற்குத்தான். அப்ப உண்மையான காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நோன்பினுடைய உண்மையான காரணம் என்பது இறையச்சம். நோன்பின் வாயிலாக 1000 நன்மை கிடைக்கலாம், ஆரோக்கியம் கிடைக்கலாம், பசியை உணரலாம், எவ்வளவோ நன்மைகள் கிடைத்தாலும் எது அடிப்படை காரணம்? இறையச்சம் நம்மகிட்ட இருக்கதை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான காரணம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இதுல சில பேர் சொல்லலாம், இல்ல எனக்கு ரொம்ப இறையச்சம் இருக்கு, நான் விட்டுறலாமான். உலகத்தில் தலை சிறந்த இறையச்சவாதினால யார் சொல்றான்? அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்கிறான், நபிமார்களை சொல்கிறான், சஹாபாக்களை சொல்கிறான். அவங்களே நோன்பு வச்சாங்க. அவங்க எந்த அளவுக்குன்னா நாம நினைக்காத அளவுக்குலாம் அவங்க நோன்பு. எந்த அளவிற்கு நோன்பு வைப்பார்கள்? ரமலான் அல்லாத காலம் ஃபர்லான நோன்பு கிடையாது. ரசூல்லா ஃபஜர் தொழுகை முடித்து விட்டு வீட்டுக்கு வருவாங்க, சாப்பாடு இருக்குதான்னு கேட்பாங்க. சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைய நாளை நான் நோன்பாக்கிக்கிறேன். நாங்க ரசூல்லா அளவுக்கு நோன்பு வைக்க முடியாது. அதுல குறிப்பா ஷாபானுடைய மாதம் இருக்கிறதே, நம்ம இப்ப இருக்கிற மாதம் ஷாபான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பார்கள். எந்த அளவிற்கு என்றால், நோன்பை விடமாட்டாங்களோ, இது அப்படியே ரமலான் வரைக்கும் கண்டினியூ பண்ணிடுவாங்களோ நினைக்கிற அளவுக்கு வைப்பார்கள் என்றெல்லாம் செய்தி இருக்கிறது. அப்ப நபி அவர்கள் உலகத்தில் தலை சிறந்த இறையச்சவாதி. இறையச்சம் என்ற போதுமான அளவுக்கு இருக்குது, நான் நோன்பை விடலான்னு சொல்லி இருந்தா ரசூலை விட்டுருக்கணும். நபியே விடல, அதை அதிகமாக வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த நோன்பு இறையச்சத்தை நமக்கு வந்து எவ்வளவு கூடிச்சு குறைஞ்சுன்னு காட்டாது. இதை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு இந்த நோன்பு உதவுகிறது என்பதாக இந்த செய்திகளில் இருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி, ஆண்களுக்கு ரமலான்ல ஏன் அல்லாஹ் ஃபர்லான நோன்பு என்று ஆக்கினான்? என்ன காரணம்? அதுக்கான வசனம்
ஆதார நம்பர் வேண்டாம், அது என்ன செய்தியை சொல்லுதுனாலும் சொல்லலாமா? சரி சரி. அப்ப அந்த இரவுல எல்லாம் நோன்பு வைக்க சொல்லியிருக்கணும். ரமலான்ல ஏன் நோன்பு வைக்க சொல்லணும்? லைலத்துல் கத்ர் இரவுல நோன்புல இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்ல நீங்க என்னன்னா பதில்லாம் சரிதான், கொடுத்த ஆதாரம் இது கிடையாது. லைலத்துல் கத்ர் இரவுங்கிறது ஆதாரம் போதுமானதா இல்லை. வேற பெண்கள்ல இருந்து சரி சொல்லுங்க. சரி சரி சரி. அதாவது சூரா பக்ராவில் வரக்கூடிய ஒரு வசனம், அல்லாஹ் சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் என்ற மாதத்தில் தான் இந்த குர்ஆனை நாம கொடுத்தோம். இந்த குர்ஆன் எப்போ வந்துச்சு? மொத்தமா இறங்கிறதுக்கு 23 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு பாட்டா இறக்குறான். சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு எந்த சட்டத்தை எப்ப சொன்னா சரியா இருக்குன்னு புரிந்து அல்லாஹ் 23 ஆண்டு காலம் சிறுக சிறுக இந்த குர்ஆனை இறக்கினான். ஆனால் முதல்ல குர்ஆன் இந்த துன்யாக்கு வர ஆரம்பிச்சது இல்ல, அது அல்லாஹ் இந்த மனித குலத்திற்கு செய்த ஆக பெரும் அருள். அதனால் அது ரமலான் மாதத்தில் வந்ததனால் அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆனை ரமலான் மாதத்தில் தான் நாம் இறக்கினோம். ஹுதல் லின்னாஸ். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? ரமலான் ரெண்டாவது பேசுவோம். குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? ஹுதல் லின்னாஸ், அது மக்களுக்கு நேர் வழி காட்டும். ஒ பையினாத்து மினல் ஹுதா, அந்த நேர் வழியை தெளிவா காட்டும். சும்மா ஏனோ தானன் இருக்காது. இப்ப இது சத்தியம் இப்படி இருக்காது. இது ஏன் சத்தியம் தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் அதுல விளக்கம் கொடுப்பான். இது ஏன் அசத்தியம் தெரியுமா அப்படின்னு அதுல அல்லாஹ் விளக்கம் கொடுப்பான். ஒ பையினாத்து மினல் ஹுதா, நேர் வழியை தெளிவாக காட்டும். ஒல் ஃபுர்கான், இதுதான் நன்மை இதுதான் தீமைன்னு அல்லாஹ் பிரிச்சு காட்டுவான். இந்த குழப்பம்லாம் இருக்காது, நமக்கு புரியலையே அப்படிங்கிற நிலைமை இருக்காது. அவ்வளவு தெல்ல தெளிவாக நன்மை தீமைகளை பிரித்து காட்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஷஹீத மின்குமுஷ் ஷஹர், உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறார்களோ ஃபல்யஸும்ஹு, அவர்கள் என்ன செய்யணும்? நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலான் மாதத்துல நோன்பு வைப்பதற்கான சட்டத்தை இந்த வசனத்தின் வாயிலாகத்தான் இறக்கி இருக்கிறான் என்று தெரிகிறது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரமலான் ஃபர்லான நோன்பு. நம்ம 5 வேளை 5 முக்கியமான கடமைகள்ல நோன்பு முக்கிய பிரதானமானது. அந்த நோன்பையே அல்லாஹ் எங்கதான் வச்சிருக்கிறான்? ரமலான்ல. ஏன் ரமலான்ல நோன்புங்கிறான்? இந்த குர்ஆனை வைத்துத்தான். மொத்த வழிபாடுமே குர்ஆனை சுத்தி தான் இருக்கும். நீங்க ஜக்காத்தை எடுத்துக்கிட்டா குர்ஆனை சுத்தி தான் இருக்கும், ஹஜ்ஜை எடுத்துக்கிட்டா குர்ஆனை சுத்தி தான் இருக்கும், தொழுகை எடுத்துக்கொண்டால் குர்ஆனை சுத்தி தான் இருக்கும், நோன்பை எடுத்துக்கொண்டால் குர்ஆனை சுத்தி தான் இருக்கும். இப்ப எல்லா தலையாய கடமைகளும் குர்ஆனை சுற்றி இருப்பதற்கான காரணம் என்ன? இதை விட்டுட்டேன்னா மறுமையில உனக்கு வெற்றி கிடையாது. இதை பற்றி பிடித்துக் கொண்ட என்றால் நாளை மறுமையில நீ தோல்வியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்ற அளவுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதுக்கு ஒரு சிறிய உதாரணம் கூட உங்களுக்கு நினைவுபடுத்தலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மரணித்த மறுநாள் பொழுது, கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த மறுநாள் சஹாபாக்கள் எல்லாரும் மஸ்ஜித் நபவியில ஒண்ணு கூடுறாங்க. அவங்க எல்லாருக்குமான இருக்கக்கூடிய அடுத்த கட்ட முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, அடுத்த ஆட்சியாளர் யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மஷூரா நடைபெறுகிறது. அன்சாரிகள்ல இருந்து ஒரு சின்ன சலசலப்பு எழுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஒரு தலை சிறந்த ஒரு நிர்வாகியாக இருந்ததனால் ஒரு சிறந்த பேச்சை வெளிப்படுத்தி அங்க உள்ள சலசலப்பை அடக்கிட்டாங்க. அதாவது அன்சாரிகள் நம்ம தான் ஆட்சியாளராக வரணும் அப்படி ஒரு சின்ன குழப்பம் எந்திக்குது. அந்த குழப்பத்தை உடைச்சிட்டாங்க. இப்ப எல்லாரும் ஒரு நல்ல மனநிலைக்கு வந்துட்டாங்க. யார் அடுத்த ஆட்சியாளர் என்பதுல ஒட்டுமொத்த கூட்டமும் ஏகோபித்த முறையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை அடுத்த ஆட்சியாளர் என்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. பிறகு உமர் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மெம்பர்ல ஏறுறாங்க. ஒரு சிறிய சிற்றுரை ஒன்றை நிகழ்த்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நேற்று வரை நம்ம கூட இருந்தாங்க. நம்மோடு இருப்பதை விட அல்லாஹ் தன்னோடு இருப்பதைத்தான் அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டான். அதான் நம்மள்ட்ட இருந்து அல்லாஹ்வுடைய ரசூலை எடுத்துக்கிட்டான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு நேர்வழி காட்டியதெல்லாம் எதுதான்? இந்த குர்ஆன் தான். நல்ல அடிப்படை தெரிஞ்சுக்கங்க. சஹாபாக்கள் எப்படி அக்கீதால இருந்தாங்கன்னு பாருங்க. நபிக்கு நேர்வழி எப்படி கிடைச்சுதான்? குர்ஆன் வச்சுதான். இப்ப குர்ஆன் இல்லைன்னா நபிக்கு கூட நேர்வழி இல்லை. அல்லாஹ் நபியை பார்த்தும் சஹாபாக்களை பார்த்தும் சொல்லுகிறான், சஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார், நரகத்தின் விளிம்புல நீங்க இருந்தீங்க, உங்களை நான் காப்பாத்தினேங்கிறான். யார் உட்பட? நபி உட்பட, சஹாபாக்கள் உட்பட எல்லாரும் நரக விளிம்புல இருந்தீங்க, உங்களை நான் காப்பாத்தினேங்கிறான். எதை வச்சு காப்பாத்தினா? இந்த குர்ஆனை வைத்து. உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபி நம்மளை விட்டு போயிட்டாங்க,
குர்ஆன் நம்மளை விட்டு போகல. இந்த குர்ஆன் தான் நம்முடைய வெற்றிக்கான அடித்தளம் என்பதை அந்த சஹாபாக்கள் கூட்டத்தில் சூளுரைக்கிறார்கள். எந்த நபித்தோழரும் அதற்கு மாற்று கருத்து சொல்லல. என்னப்பா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, குர்ஆனை வச்சா ரசூலுக்கு நேர்வழி, அப்படிலாம் கிடையாது. குர்ஆன் மட்டும் இருந்தா போதுமா, நம்முடைய நடவடிக்கைலாம் இருக்கு, அப்படி எதுவுமே பேசல. உண்மையில் குர்ஆனை வைத்து தான் நேர்வழி என்பதை மொத்த சஹாபாக்கள் உணர்ந்து கொண்டார்கள். இப்ப எல்லா மக்களை நரகத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய பெரும் பணி எதை சார்ந்தது? குர்ஆனை சார்ந்தது. இந்த மகத்தான குர்ஆன் இறங்கியதனால தான் இந்த மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. ரமலான் நோன்பு கடமையாவதற்கு முன்பு கடமையாக்கப்பட்ட நோன்புகள் என்ன, எதனால் அது மாற்றப்பட்டது? கொஞ்சம் தெளிவா. ஆஷுராவுடைய நோன்பு எந்த நாள்? 10ஆ 9ஆ? 10 தான். சரி, எதனால் அந்த நோன்பு ஃபர்லாக ஆனது, எதனால் பிறகு ஃபர்ல் இல்லாமல் ஆனது? சரி, சரி சரி. அதாவது நோன்பு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் ரமலான் நோன்பு கடமைனாச்சு. மதீனாவுக்கு வந்த பிறகுன்னா அப்புறம் 13 வருஷம் எது கடமை இல்லை, ரமலான் நோன்பு கடமை இல்லை. அதாவது நோன்பை பத்தின ஒரு ப்ராப்பர் சட்டம் இறக்கப்படலை மக்காவில். அப்ப 13 வருஷம் நோன்பே வைக்கலையா அப்படின்னா வச்சாங்க. வருடத்திற்கு ஒரு நோன்பு தான் ஃபர்லு. வருஷத்துக்கு எத்தனை நோன்பு? ஒரே ஒரு நோன்பை தான் அல்லாஹ் ஃபர்லாக ஆக்கினான். வேற வருஷம் 364 நாட்கள் நோன்பு ஃபர்லாம் கிடையாது. விரும்புறவங்க வச்சுக்கலாம், மார்க்கம் தடுக்கல. ஃபர்லான நோன்பு ஒரு நாள். அது ஏன் அந்த ஒரு நாள் அப்படின்னா முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள், அதான் ஆஷுரா நாள். 9 ஆஷுரா நாள் கிடையாது, 10 தான் ஆஷுரா உடைய நாள். அதெல்லாம் மக்காவில் வாழ்ந்த அந்த குறைஷிகள், மக்கா காஃபிர்கள் எல்லோருமே தலைமுறை தலைமுறையாக வைத்துக் கொண்டிருந்த ஒரு நோன்பு. ரசூல்லா வந்து புதுசா அந்த நோன்பு உருவாக்கல, ஆல்ரெடி அந்த மக்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எதுக்காக வைத்தார்கள் என்றால் அந்த நாளில் தான் காபத்துல்லாவுடைய அந்த திரை சீலை மாற்றப்படும். இன்ன வரைக்கும் அதான் சட்டமா இருக்கு. கரெக்டா முஹர்ரம் 10 ஆஷுராவுடைய நாள்ல தான் காபாவுடைய அந்த புது திரை சிலை மாற்றுவாங்க. இதனால மக்கா காஃபிர் அந்த நாள்ல நோன்பு வச்சாங்க. அல்லாஹ் அதுக்கப்புறம் நபியை அனுப்பிய பிறகு அதே நோன்பை முஸ்லிம்களுக்குரிய கடமையான நோன்பாக அல்லாஹ் ஆக்குகிறான். பிறகு மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த நோன்பை விரும்பினா வைங்க, இல்லைன்னா வைக்காம கூட இருந்துக்கங்க, பிரச்சனை இல்லை. இனிமேல் ஃபர்லான நோன்பு எது? ரமலான் மாதம் முழுமையாக நீங்கள் ஃபர்லான நோன்பை வைத்தாக வேண்டும் என்று சட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. பிறகு ஆஷுராவுக்கு வேற ஒரு புது சட்டம் மாறுச்சு. அது நமக்கு இப்ப தேவையில்லை, அதனால அதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. ஃபர்லான நோன்பு வைக்க முடிந்தவர்கள் வைக்காம விட்டுட்டா அவங்களுக்கான சட்டம் என்ன? ஃபிதியாவை பற்றி, தர்மத்தை பற்றி இஸ்லாம் அதுல என்ன சொல்லுது? ஆண்களுக்கு எத்தனை ஏழைகளுக்கு? 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும். வைக்க முடிஞ்சும் வைக்காம இருந்துட்டா அது கொடுத்துட்டா போதுமானதா? வேற எது? ஃபிதியா. ஃபிதியா சம்பந்தமா? ஃபிதியா சம்பந்தமா யாரு ஃபிதியா கொடுக்கணும் அப்படிங்கறத கேள்வி. நோயாளிகள் கொடுக்கணுமா? சரி, வேற இல்ல. வேணுக்குன்னு முதல்ல விடலாமா? முடியாத பட்சத்துல வேணுக்குன்னு விட்டுட்டா எது? 60 ஏழைகளை கொடுக்கணுமா? சரி 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 சரி. இல்ல, ஒரு தெளிவானதா இல்ல. பெண்கள்ல இருந்து நோன்பை வேண்டுமென்று விட்டுவிட்டால் சட்டம் என்ன, அல்லது ஃபிதியாவை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது? சரி 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 சரி. சரி, அப்ப இனிமேல் யாராவது ஃபிதியா கொடுக்கணுமா?
சரி, அதாவது இதுதான் சரியான பதில். சரி, அதாவது அவங்க சொன்ன பதில் தான் சரியான பதில். இல்லை, அவங்க அதை சொல்லலை. அவங்க அது 60 ஏழைக்கு உணவு கொடுக்குற சட்டமே இல்லைங்கிறாங்களே. ஏழைக்கு உணவு கொடுக்கக்கூடிய சட்டமே அதில் கிடையாது. நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அதான் பேச வரேன், அதை தானங்க சொல்ல வரேன். சரி, அதாவது நோன்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்தில் ஃபர்லான ரமலான் நோன்பை கடமையாக்கும் போது சட்டம் என்ன சொல்றான் அப்படின்னா, நோன்பு வைக்க முடிந்தவர்கள் நோன்பு வைங்க, வைக்க விருப்பம் இல்லாதவர்கள் ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு ஃபிதியா கொடுங்க. நான் நோன்பு வைக்க முடியும், என் சூழ்நிலையினால் நான் வைக்கல அப்படின்னு நான் சொல்றதா இருந்தா, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துட்டா என் வேலை முடிஞ்சிருச்சு. நோன்பு வைக்கிறவங்க நோன்பு வைங்க, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறவங்க ஏழைகளுக்கு உணவு கொடுங்க என்று அல்லாஹ் சட்டம் இருக்கிறான். அதன் தொடர்ச்சியில அடுத்த சில நாட்கள்ல சில ஆண்டுகள்ல அடுத்து சட்டம் இறக்கியது என்னன்னா, ரமலான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர், ரமலானை அடைந்து விட்டாலே ஃபல் யசுமுஹு, நீங்க நோன்பு வச்சு ஆகணும். நோன்பு வைக்காம அந்த மாசத்தை நீங்க கடக்க முடியாது, கடக்க கூடாது. அதுல இருந்து யாருக்கு விதிவிலக்கு என்றால், நீங்கள் பயணிகளாக இருந்தால், நோயாளிகளாக இருந்தால். ரசூல கூடுதலான இன்னொரு விதிவிலக்கு ஹதீஸில் சொல்றாங்க, மாதவிலக்கு பெண்களாக இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், அதுல இருந்து நீங்கள் விதிவிலக்கை பெற்றுக்கொள்ளலாம். அவங்க வேற நாள் கணக்கிட்டு அதை வைக்கணும். நான் பயணி, ரமலான்ல ஒரு 10 நாள் நோன்பு விட்டுட்டேன்னா முடிஞ்சது கிடையாது, ஃபிதியாவே பேச்சு கிடையாது. இந்த 10 வேற அடுத்து ஷவ்வால வைங்க, அல்லது துல்காதால வைங்க, துல்ஹஜ்ல வைங்க, ஏதாவது ஒரு மாசம் மௌத்துக்குள்ள வச்சிருங்க. வச்சு அதை கணக்கில் பைசல் பண்ணிடணும். கணக்குக்குள்ள கொண்டு வரல அப்படின்னா அது என்னவாக மாற்றப்படும், குற்றமாகத்தான் பார்க்கப்படுமே தவிர அதற்கு பரிகாரம்லாம் கிடையாது. இது மார்க்கம் சொல்லுது. ஆனா முன்னாடி இருந்த சட்டம் என்ன, நோன்பு வைக்காமலேயே ஃபிதியாவை கொடுக்கலாம் என்ற ஒரு நிலை இருந்தது. ஃபிதியா கொடுக்கக்கூடிய சட்டம் வந்து என்ன மாற்றப்பட்டது, நாசிக் மன்சூக் என்று சொல்லுவாங்க. மாற்றப்பட்ட சட்டம், புதிதாக கொடுக்கப்பட்ட சட்டம். அப்ப புதிய சட்டம் என்ன, ஃபிதியாங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. நோன்பு தான் வைக்கணும், இல்லை என்னால வைக்க முடியல, நான் பயணியாக இருக்கிறேன், வேற நாள் வச்சிருங்க. நோயாளியாக இருக்கிறேன், வேற நாள் வச்சிருங்க. மாதவிலக்கு பெண்களா இருக்கிறேன், பால் குடி கொடுக்கக்கூடிய தாயாக இருக்கிறேன், அப்ப வேற நாள் வைங்க. இல்லை என்னால வைக்கவே முடியாத ஒரு நோயை நான் அடைஞ்சிட்டேன், உங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கவில்லை. உங்களுக்கு அல்லாஹ் என்ன ஆக்கல, 60 வயசு ஆயிடுச்சு, இனிமேலாம் நான் சாப்பிடாம இருக்க முடியாது, 1008 நோய் இருக்குது, படுக்கைக்கு வந்தாச்சு, என்னால நோன்பு வைக்க முடியாது, நான் என்ன செய்ய. நீங்க ஃபிதியாவும் கொடுக்க வேண்டாம், அது நீங்க தனியா நீங்க செய்யற தர்மம், செஞ்சு மறுமையில உங்க நன்மைக்காக நீங்க சேர்த்துக்கங்க. ஃபிதியா கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது, நோன்பு வைக்கணும் கட்டாயம் கிடையாது. அல்லாஹ் இந்த கடமையை உங்களுக்குள்ள கொண்டே வரல. எப்படி நான் ஏழையாக இருந்தால் எனக்கு ஜக்காத்தை பற்றி கேள்வி கிடையாதோ, ஏழையாக இருந்தால் எனக்கு ஹஜ்ஜை பற்றி கேள்வி கிடையாதோ, நோன்பை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நான் அடைந்து விட்டேன் என்றால், இனி என் வாழ்நாளுக்குள்ள வைக்கவே முடியாது என்று அடைந்தால் எனக்கு நோன்பும் கிடையாது, ஃபிதியாவும் கிடையாது. இது பற்றி அல்லாஹ் என்கிட்ட கேள்வி கேட்க போறது கிடையாது. இதுதான் அதற்குரிய சட்டம் என்பதை நம்ம நினைவுபடுத்துறோம். அடுத்த கேள்வி, ரமலானுடைய நோன்பை வைத்துவிட்டு ஒருவர் வேண்டும் என்று முறித்து விட்டார் சில காரணங்களால், அவருக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன? ஆண்கள் இருந்து 60 நாள் நோன்பு வைக்கணுமா, 60 ஃபிதியா கொடுக்கணுமா? அந்த செய்தி என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன? சரி, சரி. அதாவது என்னன்னா, வேண்டுமென்று ஒருவர் நோன்பை விட்டு விட்டால், வைத்து நோன்பை விட்டு விட்டார் என்றால் அவர் 60 நோன்பை அதற்கு ஈடாக ஆக்க வேண்டும். இதான் முதல் சட்டம். இந்த 60 ஃபிதியாங்கிறலாம் கிடையாது. புரியல? ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். முதல்ல ரசூலா சொல்லக்கூடியது, முதல்ல ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். அது இயலாவிட்டால் 60 நாட்கள் நோன்பு வைக்கணும். அது இயலாவிட்டால் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக, ஷஹ்ரைனி முத்ததாபியைனி நாங்க ரசூலா, தொடர்ச்சியாக 2, அதான் நம்ம ஹதீஸை சொல்றதுக்கு முன்னாடி சட்டத்தை சொல்லிடுறோம். நான் 60 நோன்புங்கிறது வந்து 2 தொடர்ச்சியாக 2 மாதம். நீங்க ஒரு பிறையில ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த பிறை முடிஞ்சு அதுக்கடுத்த பிறை, இப்ப இந்த பிறையில ஒரு 12வது நாள்ல நான் நோன்பு வைக்கிறேன், அடுத்த பிறை 12 வந்து அதுக்கடுத்த பிறை 12, தொடர்ச்சியாக 2 மாதங்கள். அது 60லயும் வரலாம், 59லயும் வரலாம். பிறை அடிப்படையில் அப்படித்தானே,
59 வரலாம், 60 வரலாம், தொடர்ச்சியாக 2 மாதங்கள். அது முடியாவிட்டால் அவங்க 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம். இந்த செய்தி எப்படி வருது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய காலத்துல, ரமலான் காலத்துல ஒரு நாள் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வராரு. வரும்போது என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வின் தூதரே, நான் அழிவை ஏற்படுத்தி கொண்டேன், என்ன நானே அழிச்சுக்கிட்டேன், நான் நாசமா போயிட்டேன் அப்படின்னு சில கடுமையான வார்த்தைகளை தன்னை பற்றி பேசிக்கொண்டு ரசூல்லாட்ட ஒருத்தர் வராரு. அப்ப ரசூல்லா கேட்கறாங்க, என்ன நடந்துச்சு, டீட்டெயில் சொல்லுங்க, அதுக்கு சொல்யூஷன் பத்தி அடுத்து பேசலாம், என்ன நடந்ததுன்னு கேட்கறாங்க ரசூல்லா. அப்ப அந்த நபித்தோழர் சொல்றாரு, ஃபர்லான நோன்பு வச்சிருந்தேன், இப்ப இந்த நேரத்தில் என் மனைவியோடு நான் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுட்டேன், அப்ப எனக்கு என்னுடைய நோன்பு போச்சு. நோன்பு போனதுங்கிறது மட்டும் இல்ல, என்னுடைய பல அமல்களை நான் இழந்துட்டேன் அப்படிங்கறத நினைத்து வருத்தப்படுகிறார். கொஞ்சம் பேசாம இருங்க. அப்ப அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்கன்னாங்க. அதுக்குரிய பொருளாதாரம் இல்லைன்ட்டாங்க. அடுத்ததாக கேட்கிறாங்க, ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி, தொடர்ச்சியாக 2 மாதங்கள் நோன்பு வைங்க. தொடர்ச்சியா எத்தனை மாசம்? நம்ம இஸ்லாத்தினுடைய சட்டத்துல மாதம்னு வந்தாலே அது பிறை கணக்கு தான் மாதம். இப்ப 4 மாதம் 10 நாள் நீங்கள் இதா இருங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி மாசம் கிடையாது, பிறை கணக்குல 4 மாசம் 10 நாள். அந்த அடிப்படையில் நோன்பு வைக்கணும், அதாவது அந்த அடிப்படையில் இதா காலம் இருக்கணும். இப்ப ரசூல்லா சொல்றாங்க, நீங்கள் தொடர்ச்சியாக 2 மாதங்கள் நோன்பு வைங்க. அப்ப அந்த நபித்தோழர் சொல்றாரு, ஒரு நோன்பு தாக்கு பிடிக்க முடியாம இந்த பிரச்சனை, 60 நோன்பு 2 மாதங்கள் நோன்புங்கிறது பெரிய சோதனைக்குரியது, வேற ஏதாவது சட்டம் வந்தா சொல்லுங்க. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, அப்ப 60 ஏழைகளுக்கு உணவளிங்கள். இந்த சட்டம் நம்ம சக்திக்கு உட்பட்டதுதான், அந்த நபித்தோழர்த்த உட்படல. அப்ப 3 தான். ஒன்னு அடிமையை விடுதலை செய்யணும், இந்த காலத்துல அடிமை இல்ல. 60 நோன்பு வைக்கணும், உண்மையிலே சக்திக்கு மீறிய ஒரு காரியம் தான். ரமலான் கடக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாயிரும். 60 நோன்பு வைக்கிறது பெரிய விஷயம், அது தொடர்ச்சியா தான் வைக்கணும். நாங்க ரசூல்லா ஒரு 10 வச்சேன், மிச்ச 10 அடுத்த மாசம் இந்த வேலையே இருக்கக்கூடாது, தொடர்ச்சியா 60, தொடர்ச்சியா 2 மாசம் நாங்க. அதுவும் முடியவில்லை என்றால் என்ன செய்யணும், ஒரு நோன்புக்கு பகரமாக 60 ஏழைகளுக்கு ஒரு வேளை உணவு. இதான் கணக்கு, ஒரு நாள் உணவுன்னு சொல்லல. 60 ஏழைக்கு உணவு கொடுன்னு என்ன அர்த்தம், 60 நபர்களுக்கு ஒரு வேளை உணவை நீங்க கொடுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதுவும் முடியலங்கிறார் அவர், என்னால எனக்கு அதுக்கும் தாக்கத்து கிடையாது. அப்ப ரசூல்லா என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள போறாங்க, ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய கொலை இருக்கு, அதை எடுத்துட்டு வராங்க ரசூல்லா, அந்த நபித்தோழர்ட்ட கொடுக்குறாங்க. இத இந்த மதீனாவினுடைய சுற்று வட்டாரத்தில் ஏதாவது ஏழைகள் இருந்தாங்கன்னா அவங்க கையில கொண்டு போய் கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு கொடுத்ததை நீங்க அவங்களுக்கு தர்மம் பண்ணிருங்க, அல்லாஹ் இதை உங்களுக்குரிய தர்மமாக ஆக்கி அல்லாஹ் உங்களுடைய பிழையை மன்னிச்சிருவான். நாங்க அந்த நபித்தோழர் பிறகு சொல்றாரு, நான் பார்த்த வரைக்கும் இந்த ஊர்ல வேற ஏழை தெரியல, என்னை விட பெருசா. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கடவாய்ப்பல் தெரிகின்ற அளவுக்கு சிரித்துக் கொண்டு, இதை நீங்களே வச்சுக்கங்க, தவறு செஞ்சுட்டு பிராயச்சித்தம் தேடி வந்திருக்கிறாரு, ரஹ்மத்தை கொடுத்து அல்லாஹ் அனுப்பிட்டான், உங்களுக்கான இன்னைக்கு உணவும் கிடைச்சிருச்சு, பாவத்துக்கான மன்னிப்பு கிடைச்சிருச்சு, நீங்க வீட்டுல போய் சாப்பிடுறதே உங்களுக்குரிய பரிகாரமாக்கிட்டான்ல அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அடிமட்டத்தில் இருக்கிற ஏழைக்கான சட்டம். இப்ப நம்ம எதுல நிப்போம், கடைசியா 60 ஏழைக்காவது உணவு கொடுக்கணும். ஒரு நோன்பை வேண்டுமென்று முறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா, பயணத்துல முறிச்சா தப்பு கிடையாது, நோயில தாக்கம் தாங்க முடியல கடுமையா இருக்குதுன்னு முறிச்சா தப்பு கிடையாது. அவங்க என்ன செய்யணும், அந்த ஒரு நோன்பை வேற ஏதாவது நாள்ல வச்சுட்டா போதும். வேண்டுமென்று விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒருத்தங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அவர்கள் கண்டிப்பாக 60 நோன்பை வைக்க வேண்டும் 2 மாதங்கள், அல்லது 60 ஏழைகளுக்கு அவங்க உணவளிக்க வேண்டும் என்பதை அந்த செய்தியிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அது எப்படினாலும் பிரச்சனை கிடையாது. இல்ல இதெல்லாம் ஒரு வித்தியாசமான கேள்வியா இருக்கு. ஒரே நாள் 60 ஏழை கொடுத்தாலும் சரி, ஒவ்வொரு நாள் கொடுத்தாலும் சரி, அதை கணக்க முடிச்சிடணும். அடுத்த கேள்வி, பெண்களுக்கா ஆண்களுக்கா? பெண்களுக்கான கேள்வி. அதாவது ரமலானுடைய காலத்துல இதெல்லாம் கூடாதுன்னு ஆரம்பத்தில் ஒரு சட்டம் இருந்தது, பிறகு சட்டம் மாற்றப்பட்டது. என்னவெல்லாம் ஆரம்பத்தில் இருந்து பிறகு மாற்றப்பட்டது? சரி, வேற ஆண்கள் இருந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது நோன்புலையா நோன்பு இல்லாமையா? இரவு வேலை, சரிங்களா? அதான் முக்கியமானது. இந்த ரத்தம் குத்தி எடுப்பதுங்கிறது என்னன்னா ரமலானுக்குன்னு மட்டும் கிடையாது, பொதுவா நோன்பு வச்சுட்டு செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி சட்டம் மாற்றப்பட்டது. பிரதானமான ஒரு காரியம் என்றால் ரமலான் காலத்துல ஆரம்பத்துல மதீனாவினுடைய ஆரம்பகட்ட காலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சட்டமாக்கி இருக்கிறான் அப்படின்னா, ரமலான் பிறைய பார்த்துட்டாலே அடுத்து ஷவ்வாலுடைய பிறையை பார்க்கிற வரைக்கும் மனைவி பக்கத்தில் நெருங்கக்கூடாது. இதுதான் சட்டம், ரூலே தான். நீங்க நோன்பு வைங்க வைக்கல ஏதோ ஒரு காரணம், அது வேற. ரமலான் பிறையை பார்த்துட்டீங்கல்ல, ஷவ்வால் பிறைய பார்க்கிற வரைக்கும் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்பது அல்லாஹுவால் இயற்றப்பட்ட ஒரு சட்டம். ஆனா அந்த சட்டத்தை நீங்க குர்ஆன்ல பார்க்க முடியாது, ஹதீஸ்ல பார்க்க முடியாது.
அப்ப குர்ஆன்ல இல்ல ஹதீஸ்ல இல்ல எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அல் பக்ராவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு நீங்களே துரோகம் செய்து கொண்டிருந்தீர்கள், அது எனக்கு தெரியும்ங்கறான். அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு நீங்களே சில துரோகங்களை செய்து கொண்டிருந்தீர்கள், அது எனக்கு தெரியும். இப்பத்திலிருந்து நான் சொல்றேன், நீங்கள் உங்கள் மனைவியோடு ரமலான் காலத்தாவது நோன்புடைய காலங்களில் இரவில் நீங்கள் ஒன்று கூடுங்கள், தப்பு கிடையாது. ஹுன்ன லிபாசுலக்கும் அன்தும் லிபாசுலஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கான ஆடை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ரமலானுடைய அந்த ஷஹருடைய நேரத்தை அடைந்து விட்டால் அது வரைக்கும் சாப்பிடுங்க, குடிங்க, கருப்பு கயிறு வெள்ளை கயிறு இருந்து தெளிவாகின்ற வரை செய்யுங்க, பிறகு சூரியன் மறைகின்ற வரை நீங்க சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, மனைவியோட சேரக்கூடாது என்று அல்லாஹ் சட்டம் இறக்குறான். இந்த சட்டத்திலிருந்து என்ன தெரியுது, இதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஏதோ ஒரு தடை விதிச்சிருக்கிறான், அந்த தடையை பிறகு அல்லாஹ் தளர்த்துகிறான் என்பதை தெரிகிறது. இது முக்கியமான இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா, குர்ஆன் மட்டும் போதும்னு ஒரு குரூப் இருக்குது தெரியுமா, அந்த குரூப் வழிகேடுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். அந்த குரூப் வழிகேடு என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இப்ப குர்ஆனை மட்டும் வைத்து சட்டம் சொல்வதாக இருந்தால் இந்த இடத்தை சட்டம் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தின் நிகழ்வுகளையும் சேர்த்து வைத்து சட்டம் சொல்வதாக இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்ப அதனால ஆரம்ப கட்ட காலத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த நேரத்தில் இரவில் கூட மனைவியோடு சேரக்கூடாது என்று ஆரம்பத்தில் சட்டம் இருந்தது. பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த சட்டத்தை ஏன் போடுறான், தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறது அல்லாஹ்வுக்கே தெரியும். உன்னால முடியாது, ஒரு மாத காலம் நோன்புல இருப்பீங்க, வழிபாட்டில் இருப்பீங்க, அதிகப்படியான மார்க்க ஞானமும் மார்க்க பற்றும் இருக்கிற நேரம் எது, ரமலான் நேரம். அதுல கூட உங்களால முடியாது, சஹாபாக்களாலேயும் முடியாதுங்கிறான்ல. அப்ப அந்த நேரத்தில் முடியாது என்பதனால முதல்ல ஒரு சட்டத்தை போட்டு பிறகு சட்டத்திலிருந்து தளர்வை ஏற்படுத்துகிறான். இரவு நேரங்களில் மனைவியோடு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடலாம், தவறு கிடையாது. ஆனால் சஹர வச்சு பாங்கு சொல்லப்பட்டுருச்சுன்னா மக்ரிப் பாங்கு வரைக்கும் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்ற அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சட்டத்தை ஏற்றுகிறான். இது பிரதானமான ஒரு காரியம். அடுத்த கேள்வி, ஆண்களுக்கு தாம்பத்தியம் கூடாது என்றால் எதையெல்லாம் அல்லாஹ் கூடும்னு சொல்றான், மார்க்கம் எதையெல்லாம் கூடும் என்று சொல்கிறது கணவன் மனைவி விஷயத்துல ஆண்கள் இருந்து? சரி, ஆமா, நோன்பு டைம்ல நோன்பு வச்சிட்டோம், சஹர்ல இருந்து மக்ரிப் வரை எதுவெல்லாம் கூடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சரி, சரி, அதாவது தாம்பத்தியம்தான் ஹராம். எது ஹராம்? தாம்பத்தியம். தாம்பத்தியத்தை தாண்டிய பல நிகழ்வுகளை இஸ்லாமிய மார்க்கம் அனுமதியில் வச்சிருக்கு, தடுக்கல, நோன்பு வச்சு கொண்டு. இதை எதுக்காண்டி இதை ஒரு கேள்வியா கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னா, நோன்பு வச்சுட்டால் என்னன்னா, அந்த ஒளி செஞ்சா பெண்களை தொட மாட்டாங்கல்ல சில குரூப், நோன்பு வச்சுட்டா மனைவியை தொட மாட்டாங்க, அப்படியான ஒரு மென்டாலிட்டியில சில மக்கள் உண்டு. அப்படிலாம் மார்க்கம் சொல்லல. இறையச்சத்தில் மிக தேர்ச்சி பெற்ற அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே நோன்பு வைத்த நிலையில் தன் மனைவியை முத்தமிட்டார்கள். அதாவது உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க தன் கணவர் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி சொல்றாங்க, நபி அவர்கள் நோன்பு வைத்திருப்பார்கள், அந்த நிலையில் எங்களை கட்டி அணைப்பார்கள், நோன்பு வைத்த நிலையில் எங்களை முத்தமிடுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பழக்கம், ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த ஒரு பிஹேவியர். அப்ப நோன்பு காலத்தில் இது தடுக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டதை போன்று மனைவியை நெருங்கவே கூடாது, முத்தமிடக்கூடாது, சேர்ந்து அவங்களாம் சேர்ந்து படுத்துக்க கூடாது, அப்படிலாம் மார்க்கம் தடுக்கல. கட்டி அணைக்க கூடாது என்றதான் தடுக்கல. இது இறைவனால் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தை நம்ம நினைவுபடுத்தும். அடுத்ததாக எல்லாருக்குமான சட்டம் தான், ஆனா அதுல கூடுதலாக இன்னொன்னு நம்ம சேர்த்து சொல்றோம். இது ஒரு கேள்வியாவே கேட்கிறோம். நபி அவர்கள் சிலருக்கு தடுத்ததாக செய்திகள் வருது, அதை பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது? சரி, வேற அதுதான் விஷயம். இளமை முதியம்லாம் கணக்கு கிடையாது. முதியவர்கள்னா என்ன அளவு வைக்க, 45 முதியவர்னு சேர்த்தரலாமா? இந்த விஷயம்னு சொல்லிட்டு எல்லாருமே தன்னை முதியவன் தான் சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் 25, நான் முதியவன் ஆயிட்டேன்றாங்க எல்லாரும். அப்ப மார்க்கம் இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது என்றால் தவறு கிடையாது. அது எந்த வயதுடைய நபராக, இளைஞராக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சரி, கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது என்ற இடத்துல ஒருத்தங்க இருந்தாங்கன்னா முதியவர்களுக்கு கூட இது தடை தான், செய்யக்கூடாது. அதுக்கு அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க நோன்பு வச்சிருப்பாங்க, எங்களை முத்தமிடுவாங்க, கட்டி அணைப்பாங்க. உங்களின் ஆண்களில் அல்லாஹ்வுடைய ரசூலை போன்று உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய நபர் யாரும் கிடையாது. அப்படி தெளிவா கரெக்டா இருப்பாங்க. ஸ்டெடியா இருக்கிறதுன்னு இருக்குல்ல, ஒரு இடத்துல போயிட்டோம், இது வரைக்கும் எல்லாம் அனுமதினா அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அந்த அனுமதி மட்டும் தான் ரசூலை தொடுவாங்க. அந்த ஸ்டெடியை ரசூலை மறந்துட மாட்டாங்க. டக்குன்னு நான் மறந்துட்டேன்,
அல்லது கவனம் இழந்துட்டேன், சுயநலவை இழந்துட்டேன், இந்த இடத்த ரசூலா போக மாட்டாங்க. எது வரைக்கும் ஹலாலோ அந்த ஹலால் வரைக்கும் இருப்பாங்க. இந்த மனநிலையில யாரெல்லாம் தெளிவா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அது அனுமதி. அதை தாண்டி நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு போயிருவோன்னு பயப்பட்டா அவங்க அதை செய்யக்கூடாது. அவர்களுக்கு தான் அது தடுக்கப்பட்ட ஒரு காரியம். அடுத்த கேள்வி ஆண்களுக்கு, இந்த ரமலானுடைய நோன்புல லைலத்துல் கத்ர் தொடர்பாக இஸ்லாம் எந்த இரவை லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லுகிறது? அதற்கான ஆதாரம் என்ன? எல்லா ஒற்றைப்படை இரவுமா? சரி 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 சரி, அப்படியும் ஒரு செய்தி இருக்குதுங்கிறீங்களா? சரி சரி சரி. அதாவது லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக ஏராளமான குழப்பங்கள் சமூகத்தில் உண்டு. எந்த அளவுக்கு குழப்பம் உண்டு என்றால், அமல்களின் சிறப்புன்னு ஒரு புத்தகம் உண்டு தெரியுமா? ஃபதாயிலுல் அமால் அப்படின்னு சொல்லி தப்லீக் ஜமாத்தினுடைய முக்கியமான தாலிம்களில் இது ஒன்று. அந்த தாலிம்கள்ல ஒரு பெரியவர், அதாவது இவங்க வந்து என்னன்னா சஹாபி தாபி நிக்க மாட்டாங்க, இமாம்கள், அடுத்து பெரியார்கள் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு குரூப் எழுப்பாங்க. அப்படிப்பட்ட பெரியார்கள் ஒருத்தர் சொல்றாரு, நான் அந்த லைலத்துல் கத்ர் இரவை, அவர் ஏதோ ஒரு மாசத்தை குறிப்பிடுறாரு, மாச ஞாபகம் இல்லை, முன்னாடி படிச்சது அந்த புத்தகத்துல. உதாரணத்துக்கு ஷவ்வால்னு வச்சுக்கோங்களேன், ஷவ்வாலுடைய மாதத்தில் நான் லைலத்துல் கத்ரை பார்த்தேன். லைலத்துல் கத்ர் ஒரு மெட்டீரியல் நினைச்சிட்டாங்க. லைலத்துல் கத்ர் மெட்டீரியலா? அது மெட்டீரியல் கிடையாது, அது ஒரு இரவுக்கான பேரு. இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் ஜும்மாவை பார்த்தேன்னு சொல்ல முடியுமா? ஜும்மாவை அனுபவிக்க தான் முடியும், அதை பார்க்க முடியாது. ஜும்மாவுக்குன்னு ஏதாவது தனி சிம்டம்ஸ் இருக்கா? இல்ல ஜும்மா நாள்னு வந்துட்டோம்னா அதுக்குன்னு தனியா மழை பெய்யும், அதுக்குன்னு மட்டும் 2 சூரியன் தெரியும். ஜும்மா வந்து ஒரு பொருள் அப்படி நகண்டு போகும், வால் நட்சத்திரம் மாதிரி போகும், அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. ஜும்மாவை எப்படி அனுபவிக்க முடியுமோ, ரமலானை எப்படி அனுபவிக்க முடியுமோ, லைலத்துல் கத்ர் இரவு அனுபவிக்க தான் முடியுமே தவிர அதை பார்க்க முடியாது. ஆனா அந்த புத்தகத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு? நான் ஷவ்வால் மாதத்துல, ஷவ்வாலுங்கிறது ஒருவேளை தப்பா கூட இருக்கலாம், ஆனா கண்டிப்பா ரமலான் இல்லை, ரமலான் இல்லாத ஏதோ ஒரு மாதத்தை அவர் சொல்லி, நான் அந்த மாதத்துல லைலத்துல் கத்ர் இரவை பார்த்தேன், லைலத்துல் கத்ர் இரவு ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி அவர் பேசுறாரு. அப்ப இது மாதிரியான மடமைத்தனமான கருத்து மக்கள் மத்தியில் இருக்கு. லைலத்துல் கத்ர் இரவுனா என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரமலான்ல இறக்கனான்னு தெரியும். ரமலான்ல எப்ப இறக்கனா? இரவு வேளை. ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில இரவு வேளையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி அவர்களை கட்டி தழுவி ஓதுங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட சொல்லி, பிறகு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற சூரா அலக் 96வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 5 வசனங்களை ஓதி காட்டி விட்டு போறாங்க. இதான் முதல்ல குர்ஆன் இறங்கிய நேரம். ரமலான்ல இறங்குச்சு. ரமலான்ல ஒரு இரவுல இறங்குச்சு. என்ன இரவுன்னு தெரியாது, நபிக்கு கூட தெரியாது. இதான் விஷயம். என்ன இறங்கிய நபர் அல்லாஹ்வுடைய ரசூல் தானே, ரசூலாக்கு தெரிஞ்சிருக்கல, ரசூலா கூட தெரியல. அப்ப ஒரு முறை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த லைலத்துல் கத்ர் இரவு சம்பந்தமாக ஒரு வசனத்தை இறக்குறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். நபியே, லைலத்துல் கத்ர் அந்த இரவில் தான் நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம். லைலத்துல் கத்ர் இரவுனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான். நபி உங்களுக்கே நாலேஜ் கிடையாது, நான் சொல்றேன் அப்படிங்கிறான். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இது 1000 மாதத்தை விட சிறந்தது. இன்னும் அது பர்டிகுலரான இந்த ஈக்குவல சொல்லல. 1002 மாசம் சொல்லல, 1050 மாசம், 1100 மாசம். நம்ம எல்லாருமே 1000 மாசம் நினைக்கிறோம். 1000 மாதத்தை விட மேலானதுங்கிறான்ல. அப்ப வேற ஏதோ அதுக்கு ஈக்குவலானது இருக்கு, அது என்னன்னு சொல்லப்படல. 1000 மாசம் அப்படின்னு கணக்கு போட்டா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் 1000 திங்களை கண்டவர், 1000 பிறையை கண்டவர், 83 வயசை தாண்டிட்டாரு. நீங்க அவர் எத்தனை மாசம் வாழ்ந்திருக்காரு துனியால? ஏறத்தாழ 1000 மாசம். 1000 மாசத்தை கடந்து ஒருத்தங்க துனியால வாழ்றாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ரேர். இப்பெல்லாம் 60 50 போய்கிட்டு இருக்கிறோம். 1000 மாசத்தை கடந்து வாழ்வதே பெரிய சிரமம். அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீன் சொல்றான், அந்த ஒரு நைட் இருக்குல்ல, நைட்டுங்கிறது ஏறத்தாழ மகரிப்ல இருந்து ஆரம்பிக்குது. அந்த மகரிப்ல ஆரம்பிச்சா அதனுடைய முடிவை அல்லாஹ்வே சொல்றான், ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரைக்கும் தான் அந்த லைலத்துல் கத்ர் இருக்கும்ட்டான். அப்ப மகரிப்ல ஆரம்பிச்சு ஃபஜ்ருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 12 மணி நேரத்தை விட குறைவான டைம். அந்த நேரத்துக்குள்ள நீங்க எந்த அமல் செய்தாலும் சரி, 1000 மாசம் நீ இதை செஞ்சேன்னா என்ன கூலியோ அதை இதுல போட்டுருவேன். 1000 மாதம் நீ வாழ கூட மாட்ட. ஒரு பேச்சுக்கு நீ 1000 மாசம் நீ வாழ்ந்தேன்னு வச்சுக்கிட்டா கூட அதுல 3/4 ஒரு பகுதி தூக்கத்துக்கு போயிரும். நம்முடைய வேலை பழுக்கள் அப்படி இப்படி கழிச்சிட்டோம். நீங்க நம்ம அதிகபட்சம் ஒரு 5 வருஷம் தொழுதுட்டா பெரிய விஷயம். 2 வருஷம் தொழுகை இருக்கலாம்.
2.5 வருஷம் தொழுக இருக்கலாம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒரு நைட்டு நீ ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா 1000 மந்த் 1000 மாதங்கள் நீ ஸ்பெண்ட் பண்ண மாதிரி நான் கணக்கு வச்சுக்கிறேன், நான் லிஸ்ட்ல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் கொடுத்த இந்த உம்மத்துக்கான ஒரு சிறப்பு. ஏன் அப்படின்னா, முந்தைய சமுதாயத்துக்கெல்லாம் பல ஆண்டுகள் அல்லாஹ் வாழ வாய்ப்பு கொடுத்தான். நூஹ் அப்ப 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது. அது எந்த இரவுங்கிறது வந்துன்னா ரசூலுல்லாஹ் சொல்லலைனால இப்ப தெளிவாயிடுச்சு. அது எந்த இரவு தான்? ரமலான் தான். ஏன் ரமலான் நம்ம சொல்றோம்? ரமலான்ல குர்ஆனை இறக்குனேங்கிறான், லைலத்துல் கத்ர் இரவுல குர்ஆனை இறக்குனேங்கிறான். இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால என்ன ஆயிடுச்சு? லைலத்துல் கத்ர் இரவு வேற எங்கேயும் கிடையாது, ரமலான்ல தான் இருக்கு. அந்த 30ல ஏதோ ஒரு இரவு. இப்ப அது எந்த இரவுன்னு கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் வராங்க இரவு வேளை. சஹாபாக்கள்ல இருவர் வந்து சண்டையிட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த சண்டையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீர்த்து வைக்கிறாங்க. தீர்த்து வைக்கிற நேரத்துல தீர்த்து வச்சிட்டு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இப்போதுதான் லைலத்துல் கத்ர் இரவு இன்ன இரவு என்று அல்லாஹ் எனக்கு அறிவித்தான். லைலத்துல் கத்ர் இரவை இன்ன இரவு என்று அல்லாஹ் எனக்கு அறிவித்தான். 30ல ஏதோ ஒன்னு அல்லாஹ் போட்டுட்டான். ஒரு பேச்சுக்கு அது 21, 23, 25, 27, 29 ஏதோ ஒரு இரவு அல்லாஹ் எனக்கு டிக்ளேர் பண்ணிட்டான். அதை சொன்னதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். 2 தோழர்கள் சண்டையிட்டு கொண்டீர்கள். அதை தீர்க்கிற நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? எனக்கு சொன்ன தகவலை அல்லாஹ் என்னிடத்தில் மறக்க வைத்து விட்டான். அப்ப கொடுத்த வகி மறக்கும், அப்படிதானே? வகியாக கொடுக்கப்பட்டது மறக்கடிக்கப்படும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அப்படி சொல்றான். அதாவது அவன் கொடுத்த விஷயங்களை அவன் நாடியதை அவர் மறப்பார் அப்படிங்கிற விதத்துல சூரா அலா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான். அவன் மறக்க வைப்பான், அல்லாஹ் நினைச்ச நாடினால் வகியை மறக்க வைப்பான் என்று மார்க்கம் சொல்கிறது. அதே போன்று இன்னொரு வசனத்தை நீங்க பார்க்கலாம். அதாவது மான் நன்சக் மின் ஆயத்தின், அதாவது சில வசனங்கள் மாற்றப்பட்டாலோ மறக்கடிக்கப்பட்டாலோ அதை விட சிறந்ததை கொடுக்கதான் இது செய்யறான். இது அல்லாஹ்க்கு தெரியாம கிடையாது. ஒன்னு கொடுத்துட்டு அழிச்சிட்டு இன்னொன்னு கொடுக்கறான் அப்படின்னாலே பலகீனங்கிற மாதிரி தெரியும். இது அல்லாஹ்வுடைய பலகீனத்துக்கான அடையாளம் கிடையாது, ஒரு அருளை கொடுப்பதற்கான அடையாளம். ஒரு காரியத்தை கொடுத்து நீ இதை டேஸ்ட் பாரு, ரொம்ப கஷ்டமா இருக்குதா அப்படின்னு எடுத்துட்டு அடுத்து இலகுவான ஒரு சட்டத்தை தருவோம். அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல கொடுத்த நிறைய இருக்கு. ஆமன ரசூலே அப்படிதான் வந்துச்சு. ஆமன ரசூலுங்கிற வசனம் வர்றதுக்கு முன்னாடி கடுமையான ஒரு சட்டம் இருந்தது, பிறகு அல்லாஹ் அதை மாற்றலாம். அப்படி மாற்றி எத்தனையோ நிகழ்வுகள் உண்டு. அதுல ஒரு நிகழ்வு என்ன? லைலத்துல் கத்ர் இரவு இதுதான் அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திலிருந்து அதை எடுத்துட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, இதை அல்லாஹ் எனக்கு மறக்க வைத்து விட்டான். மறக்க வச்சதுல ஒரு ஹைர் இருக்கும் நாங்க ரசூலுல்லாஹ். அதுல என்ன இருக்கும்? அதுல ஒரு நன்மை இருக்கும். அப்ப அதனால நீங்க என்ன செய்யுங்க, இறுதி பத்தினுடைய ஒற்றைப்படை இரவுகளுடைய அந்த இரவுகளில் நீங்கள் இந்த லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. தேடிக்கங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரு நபர் சுன்ன ஜமாத்துடைய ஒரு முத்தவல்லி எங்க ஊர்ல சொல்றார், ரசூலுல்லாஹ் தேடுங்க நாங்களா இல்லையா? நீங்க என்னடா இத்தனை வருஷமா 1400 வருஷமா தேடிக்கிட்டே இருக்கிறீங்க, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் 27. அந்த ஹதீஸ் வச்சு அவர் எப்படி விளக்கம் கொடுக்கிறாரு? தேடுங்க நாங்க ரசூலுல்லாஹ் தேடிக்கிட்டே இருப்பீங்களா? மௌத் வரைக்கும் கியாமத் வரைக்கும் தேடுவீங்க, நாங்க தேடி கண்டுபிடிச்சிட்டோம். அது 27 தான். சஹாபாக்கள் கண்டுபிடிக்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க கண்டுபிடிக்கல. ஆனா யாரு கண்டுபிடிச்சிட்டாங்க? இந்த மக்கள் கண்டுபிடிச்சாங்க. தவறான நினைப்பு.
அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க தேடுங்கன்னு என்ன அர்த்தம்? அந்த 5 இரவுகளிலுமே அமல் செய்யுங்கள். அதுல ஏதாவது ஃப்ளூக்ல ஒண்ணு சிக்குமா இல்லையா? 21 கடுமையா தொழுவுறீங்க, 23 தொழுவுறீங்க, 25 தொழுவுறீங்க, 27 தொழுவுறீங்க, 29 தொழுவுறீங்க. எது லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மை. கூடுதலாக என்ன, 4 இரவு நமக்கு போனஸ் நன்மை கிடைக்குது. நம்ம விரும்பி கூட அப்படி தொழுதுக்க மாட்டோம். இதான் லைலத்துல் கத்ர் 21 சொல்லியிருந்தா 21க்கு அப்புறம் பள்ளியாசலுக்கும் போறது கிடையாது. ஏன்னா 83 வருஷம் கிடைச்சிருச்சுல, அடுத்த வருஷம் ஹயாத்தா இருந்தா அடுத்த 83 வருஷத்தை பார்ப்போம்னு போயிருவோம். அதை அல்லாஹ் நன்மையாக மாற்றுவதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னாங்க. நபி அவர்கள் இதுதான் லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லல. சில நபி தோழர்கள் என்ன சொன்னாங்க, மழை பெய்யும்னாங்க. சில நபி தோழர்களுடைய கருத்து அதுல எவ்வளவு முரண்பாடு தெரியுமா? அதுல என்ன சொல்றாங்க, சில நபி தோழர் சொல்றாங்க 27ல சில தூறல்கள் விழுந்தாங்க. வேற சில நபி தோழர் சொல்றாங்க 25ன்னாங்க, 23ன்னாங்க, 21ன்னாங்க, 29 மட்டும் தான் சொல்லவே இல்லை. 4 இரவையும் சொல்லியாச்சு. அதுல கொஞ்சம் தூறல் விழும், அதுல வந்து என்ன கொஞ்சம் சகதி படிந்த மண்ணுன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னாங்க. அது 23 தான் ஒரு கூட்டு சொல்லுது சஹாபாக்கள், நம்ம சொல்லல. சஹாபாக்கள் 23ங்கிறாங்க, 25ங்கிறாங்க, 27ங்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையா ஏதாவது ஒரு இரவு மொத்த சஹாபின்னு சொல்லணும்ல, அப்படி யாரும் சொல்லல. அப்படி சொல்லலங்கிறதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க தங்க கருத்தை சொல்றாங்கன்னு அர்த்தம். ரசூல்லா நமக்கு தேடுங்கன்னா முடிஞ்சு போச்சு. 5 இரவுகளுமே அமல் செய்யப்படுவதற்கு தகுதி வாய்ந்தது. இதுல இதுதான் நம்ம ஏன் டிக்ளேர் பண்ணணும் அவசியம் இருக்குது? ஏதாவது 27 சொல்லிட்டீங்க, என்ன ஆயிடுச்சு? அதனால 4 இரவு அவுட் ஆகுமே தவிர அதை கொண்டு என்ன சமூகத்துக்கு நன்மை? அல்லாவே என்ன பண்றான், 365 இரவு அதை கொஞ்சம் சுருக்கி முதல்ல 30 இரவாக்குறான், அதை குறைஞ்சு சுருக்கி 10 இரவாக்குறான், அதை இன்னும் கொஞ்சம் சுருக்கி 5 இரவுன்னு ஆக்குறான். இல்ல அந்த 5 இரவும் காணாது, ஒரு இரவு தான் தொழுவோம் அப்படின்னா இது இறை வழிபாட்டை விட்டு தூரமாக்குவதா குறைப்பதா? ரசூல்லாவே அந்த 5 இரவுல தொழுங்க அப்படின்னா வழிபாடுகள் செய்யுங்கன்னா 5 இரவுமே வழிபாடு செய்வதற்கு ஆக சிறந்த தகுதி வாய்ந்த இரவுகள் தான் அப்படிங்கிற நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த 5 இரவிலுமே அமல் செய்யணும். கியாமத் நாள் வரைக்கும் இதுக்கு விடை கிடையாது. மறுமை நாள் போனதுக்கு அப்புறம் தெரியும். அப்படி நம்ம 23ல நிறைய தொழுதுருக்கிறோம், 23 தான் லைலத்துல் கத்ர் இரவு. நிறைய பேருடைய இன்னொரு சிந்தனையை நம்ம சேர்த்து நினைவுபடுத்துறோம். லைலத்துல் கத்ரை சுத்திக்கிட்டே வருங்கிறாங்க நிறைய பேர். இந்த வருஷம் 23 இருக்குமா, அடுத்த வருஷம் அது என்னவா மாறிடும், 27 மாறிடும், அதுக்கு அடுத்த வருஷம் 21 ஆயிரும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அப்படியே அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான், அப்படி கொடுக்கல. ஏதோ ஒரு இரவுல பர்టిక్యులரா இறக்கி இருக்கிறான். 23 தான்னா அந்த 23 தான் லைலத்துல் கத்ர், 25 தான்னா அந்த 25 தான் லைலத்துல் கத்ர். இப்போ இதுல கூடுதலா இன்னொரு பிரச்சனை என்னமா வரும், எந்த ஊர்ல லைலத்துல் கத்ர் இருக்கும், இதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம இரவுல இருக்கிற நம்ம 23ன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா, நம்ம இரவுல இருக்கிற நேரத்தில் இன்னொரு நாட்டுக்காரன் பகல்ல இருக்கிறான். அப்ப அவனுக்கு லைலத்துல் கத்ர் இல்ல, அவனுக்கு என்ன நகரத்துல் கத்ர்ன்றாங்க. அவனுக்கு வந்து என்ன மகத்துவமான பகல்னு ஆயிரும் இப்படின்னு ஒரு தனி சட்டம் சொல்லுவாங்க. அவங்க பகுதியில பிறை பார்ப்பதை வைத்து ஒரு இரவு, இதான் கணக்கு. இந்த கணக்கின் அடிப்படையில் தான் நம்ம செயல்படணும். ஜும்மா நாளுங்கிறது ஒரு நாள் தானங்க, வாரத்துல ஒரு நாள் ஜும்மா. இப்ப ஜும்மாவுடைய நாளை பாருங்களேன், நாம ஜும்மா தொழுகிற நேரத்துல ஒரு கூட்டம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, உலகத்துல வேற ஒரு பகுதியில் அவன் இரவுல இருப்பான். நீ எந்திரிச்சு ஜும்மா தொழுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு டைம் வரும். நீ இப்ப தொழுதுகிட்டு இருக்கிற, அமெரிக்கால இருக்கிற நான் என்ன செய்வேன், இந்தியாவுக்கு வந்து பகல்னா அமெரிக்காவுக்கு அது இரவு. அமெரிக்கால இருக்கிற எனக்கு இன்னும் ஒரு 7-8 மணி நேரம் இருக்குடா, நான் எந்திரிச்சு தானே அடுத்து ஜும்மாக்கு போகணும், அதான கணக்கு. அவன் பகுதிக்கு எப்படி மாறுகிறதோ அது மாதிரிதான் சட்டம். ரசூல் என்ன சொன்னாங்க, ஜும்மாவுடைய நேரத்துல எல்லா பள்ளிவாசலையும் வானவர்கள் வருவாங்க, இல்ல நாங்க நைட்ல போய் அமெரிக்கால வானவர்கள் நிப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்தந்த நேரத்துக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இதைத்தான் புரிந்து கொள்ளணுமே தவிர இந்த ஊருக்கு ஒரு லைலத்துல் கத்ர் மொத்த உலகத்துக்கு அதான் லைலத்துல் கத்ர் என்ற அடிப்படையில் புரிந்து கொள்ள முடியாது. புரியல? அதாவது கேள்வி பதிலுக்கான நேரம் கிடையாது, நாளைய நாள் தான். அதாவது வஹி மறக்கடிக்கப்படும் என்றால் சிலதை அல்லாஹ் மறக்கடிப்பான். அது மறக்கடிக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்தி விடுவான். இது மறக்கடிக்கப்பட்டுருச்சு, இது மாற்றப்பட்டுருச்சு. அப்ப தெளிவுபடுத்தப்படலை அப்படின்னால என்ன அர்த்தம், மறக்கடிக்கப்படலைன்னு அர்த்தம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், நபியே உங்களுடைய நாவுகளை நீங்க அவசரப்பட்டு அசைக்காதீங்க. அதை ஒன்று திரட்டுவதும், அதாவது அதை மனனம் மனதுக்குள் வைப்பதும் ஒன்று திரட்டுவதும் என்னோட வேலைங்கிறோம். வஹியை பாதுகாக்கிற பொறுப்பு நீங்க கூட எடுத்துக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன் அந்த வஹியை பாதுகாக்கிறது. ரசூலை என்ன பாதுகாத்தாங்க, எழுத்து வடிவில் சில நபித்தோழர்களுக்கு சொன்னாங்க, எல்லா நபித்தோழர்களையும் மனனம் விட வச்சாங்க. இதுக்கப்புறம் அந்த வஹி எப்படி போகணும் ரசூலாக்கு தெரியாது. ஆனா வஹி வந்துச்சா இல்லையா? 1400 வருஷமா ரசூலாவுடைய பிளானிங்கா, ரசூலாவுடைய திட்டமிடலாம். மக்களே கண்டிப்பா உங்க பிள்ளைகளை ஒரு பிள்ளையாவது ஹாஃபில் ஆக்கிருங்க, இந்த வஹி எப்படியாவது கியாமத் நாள் வரைக்கும் கொண்டு போன ரசூலா ஏதாவது சொன்னாங்க? ஒன்றும் சொல்லல. குர்ஆனை படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க, அது மாதிரியான போதனைகளை செஞ்சுட்டு போயிட்டாங்க. 1400 வருஷமா வஹி எப்படி வந்தது? இறைவனுடைய திட்டமிடல். அவனுடைய திட்டமிடலால் இந்த வஹி கண்டிப்பாக கடத்தப்படும். இறுதி கேள்வி, ஆண்களுக்கா பெண்களுக்கா? சரி, பெண்களுக்கான இறுதி கேள்வி. அதாவது ரமலானுடைய காலத்துல
பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன பிரதானமான 3 அமல்கள் என்ன? வேற ஒன்று. ரெண்டாவது சரி. மூணாவது மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க 3 செய்திகளை தொடர்ச்சியா ரசூலா சொல்றாங்க. மன் சாம ரமதானன் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. ரமலான் மாதத்தில் யார் நன்மை எதிர்பார்த்தவர்களாக ஈமான் கொண்டவர்களாக, இந்த 2 சேர்ந்து இருக்கணும். நான் அதை நம்புறேன், இந்த மாசம் அல்லாஹ் குர்ஆன் இறக்குனது தான், இது அவனுடைய அருள் நிறைஞ்சது தான், கண்டிப்பா இதுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு அந்த ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவர்களாகவும் யார் இந்த மாசத்துல நோன்பை கம்ப்ளீட் பண்றாங்களோ, மொத்த அமலே ரமலானுக்கு பிரதானமான அமல் என்ன? நோன்பு தான். மற்றபத்தை நம்ம நிறைய திட்டமிடுவோம், ஒரு 3 குர்ஆனை முடிக்கணும், ஒரு லட்சக்கணக்கான திக்ருகளை செய்யணும், ஒரு பல ஆயிரம் ரூபாய் தர்மம் பண்ணணும், அதெல்லாம் சைடு அமல். பிரதானமான அமல் என்ன? ரமலான்ல நோன்பு வைங்க, அது போதும். அப்ப யார் ரமலானில் நன்மை எதிர்பார்த்து ஈமானோடு நோன்பை கம்ப்ளீட் பண்றாங்களோ, 29 அல்லது 30 நோன்பை முடிச்சிட்டீங்கன்னா குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, முந்தைய பாவம் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுருச்சு. 0ல வந்து நிப்பாரு. பாவ கணக்கு என்ன இருக்கு? 0. இதுவும் எதை தவிர? ஃபர்லா, அதாவது என்னது? பெரும்பாவங்களை தவிர. பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படாது. அதுக்கு அல்லாஹ் தனி சட்டத்தை சொல்லிட்டான். பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படுற 3 அமல். ஒன்று ஹிஜ்ரத், இன்னொன்று ஷஹீது. அதாவது ஒன்று ஹிஜ்ரத்து, இன்னொன்று வந்து ஹஜ்ஜி, இன்னொன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது. ஷஹீது அது தனி கணக்கு. இந்த 3 மட்டும்தான் பெரும்பாவத்தையும் சேர்த்து மன்னிக்கப்படும். ஒருத்தர் ஹஜ் பண்ணிட்டாரு, நீங்க பாவம் கலக்காத முறையில் ஹஜ் பண்ணிட்டா பெரும்பாவம் உட்பட 0ல வந்து நின்றும். அதே நேரத்தில் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாருன்னா 0ல தான் அவர் ஆரம்பிக்கிறார், புது கணக்கு ஆரம்பிக்கிறார் பாவத்துல. அதே நேரத்தில் ஒருவர் ஹிஜ்ரத்து செய்து விட்டார் என்றால் அவருடைய பாவ கணக்கு என்ன ஆயிரும்? 0ல வந்து நின்றும். அப்ப ரமலான் தொடர்பாக சொல்லப்பட்டது என்ன? சிறுபாவங்கள் அனைத்தும் அழிச்சிருவாங்க, 0ல கொண்டு வந்து நிறுத்திடும். நம்ம ஏதாவது பெரும்பாவங்கள் ஏதாவது செஞ்சிருந்தா தௌபாவை கொண்டே தவிர அதற்கு மன்னிப்பு கிடையாது. இது ஒண்ணு. ரசூல் அதன் தொடர்ச்சியில் சொல்றாங்க, மன் காம ரமதானன் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலான் மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தவர்களாகவும் இரவில் வணங்குகிறார்களோ, இந்த இரவில் வணங்குகிறார்களோன்னா நிறைய பேர் பெரிய கற்பனை பண்றாங்க, நைட்டு முழுக்க தொழணும். உங்களுக்கு அப்படி இல்லை. மார்க்கும் சொன்ன அந்த ரக்காயத்துகளை உங்க சக்திக்கு உட்பட்டு தொழுதா போதும். 8 ரக்காயத்து ரசூலா தொழுது இருக்கிறாங்க, 7 தொழுது இருக்கிறாங்க, 5 தொழுது இருக்கிறாங்க, 13 தொழுது இருக்கிறாங்க. என்னால இன்னைக்கு இவ்வளவுதான் தொழ முடியும். அந்த குறைஞ்சபட்ச தொழுகையாவது அந்த நைட்ல தொழுதுங்க. தொழாத ஒரு நைட்டு கூட இருக்கக்கூடாது. என்னதான் இருக்கக்கூடாது? ரமலான்ல இந்த நைட்டு தான் தொழவே இல்லைன்னு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நைட்டுல அந்த இரவு வேளையில இஷா முடித்ததிலிருந்து ஃபஜருடைய நேரத்துக்குள்ள குறைஞ்சபட்ச சில ரக்காயத்துகள் தொழுகையாவது அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக தொழுதுங்க. 30 இரவு முடிச்சிட்டீங்கன்னு வைங்க, அந்த மாசம் முடியும் போது உங்களுடைய பாவ கணக்கு 0. எந்த பெரும்பாவங்கள் அல்லாத பாவம். சரிங்களா? அடுத்ததாக நபியவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. ஒருவேளை அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, வேலை பளுக்கள், வியாபாரம், பயணம், நோய், எதையாவது ஒரு காரணத்தை வச்சு, அல்லது மாத விளக்கு, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நைட்டு தொழுகையோ அல்லது நோன்பையோ விட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா, அந்த லைலத்துல் கத்ர் இரவலியாது, அது மாத விளக்கு பெண்கள் அந்த நேரம் வந்துட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதை தவிர இந்த 5 இரவுலையாவது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிருங்க. 5 இரவு தொழுதுங்க, கொஞ்சமாவது, அதிகமே கிடையாதுங்க. என்ன, நாம இஷா முடிச்ச உடனே தக்பீர் கட்டணும். நீங்க அடுத்து சலாம் கொடுக்கறது எங்க? சகர் கூட சாப்பிடாம நீங்க சலாம் கொடுக்கணும். ஃபஜர் பாங்கல தான் சலாம் கொடுக்கணும்னு சொல்லல, குறைஞ்சபட்சமாவது தொழுதுங்க, கொஞ்சம் தொழுதுங்க. அந்த இரவு வேளைகளை நீங்க தொழுது விட்டால், அந்த 5 இரவு 5ல ஏதோ ஒண்ணுதான் லைலத்துல் கத்ர் இரவு, குறைந்தபட்ச சில வணக்கத்தையாவது அந்த இரவில் நீங்கள் நிறைவேற்றி விட்டால் உங்களுடைய அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த பாவம் மன்னிக்கப்படும் என்ற எல்லா விஷயமே பெரும்பாவங்கள் வராது. பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ரசூலா தொடர்ச்சியா சொன்னது 3 தான். எதெல்லாம்? ஹஜ்ஜி, ஹிஜ்ரத், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது. இந்த 3 மட்டும்தான் பெரும்பாவத்தை மன்னிக்கப்படும். இது போக தனியா ரசூலா சொன்னது என்ன? ஷஹீது. ஷஹீது டோட்டல் பாவத்தை மன்னிச்சிடும், மனித உரிமைகளை தவிர, கடனை தவிர. அதை தவிர எல்லாத்தையும், நீங்க தொழுகை விட்டது, நோன்பை விட்டது, ஒருவேளை அவர் விபச்சாரம் செஞ்சிருந்தா, மது அருந்தி இருந்தா, வட்டி வாங்கியிருந்தா, டோட்டலா எல்லாம் மன்னிச்சு அவரை சொர்க்கத்துக்குரியவராக எல்லாம் மாற்றி விடுவான். இந்த 4 தான் மொத்த பாவம் மன்னிக்கப்படும். மற்ற இடத்துல பாவம் மன்னிக்கப்படும், பாவம் மன்னிக்கப்படும் என்ன அர்த்தம்? சிறு பாவம் மன்னிக்கப்படும். பெரும்பாவங்கள் நாம அல்லாஹ்விடத்துல மன்றாடி
அல்லாஹ் கிட்ட அதை உணர்ந்து தவறு என்பதை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க அது ரொம்ப லேசு. நோன்பு வச்சு தான் மன்னிக்கப்படணும் இல்லை, துவா செஞ்சாலும் எல்லாம் மன்னிச்சிருவாங்கிறான். லேசான காரியம், பெரும்பாவங்கள் மன்னிக்கப்பட. ஆனா அதுக்கு அல்லாஹ் கிட்ட கொடுக்க வேண்டிய வாக்குறுதி என்ன? இனிமேல் நான் தவறு செய்ய மாட்டேன் என்ற வாக்குறுதியை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த வாக்குறுதி கொடுத்து விட்டால் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடும். ஃபிரௌனையும் மன்னிக்க அல்லாஹ் ரெடியா இருந்தான். அவனுடைய வரம்பு மீறுதல் அவனை இன்னும் பாவத்தில் தள்ளியது. அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், நபியே மூசாவே நீங்கள் ஃபிரௌனிடத்துல போய் நளினமான சொல்லி சொல்லுங்கள்ங்கிறான். ஒருவேளை அவன் அல்லாவே பயப்படலாம், அவன் மன்னிப்பு கட்ட முடிஞ்சிருச்சு. அவன் எத்தனை கொலை பண்ணியிருக்கிறான் கொஞ்சம் நெஞ்சமா. ஃபிரௌன் பாவ கணக்கு நம்ம பக்கத்துல போக முடியுமா? நம்ம இனிமேல் பாவம் செய்யணும்னு நினைச்சா கூட ஃபிரௌனோளுக்கு செய்ய முடியாது. அவ்வளவு பண்ணியிருக்கிறான், அத்தனை பிள்ளைங்களை கொண்டிருக்கிறான். தான் தான் கடவுளுக்கு மேலானவன் தான். அப்ப அந்த பாவத்தை எல்லாம் நான் மன்னிக்க ரெடிங்கிறான். என்ன காரணம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதும் அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடுவோம். தௌபா மிகச்சிறந்த ஒரு காரியம் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் கேள்விப்பதி நிகழ்ச்சி நடைபெறும். அதாவது பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெறும். அதாவது நிகழ்ச்சி நடக்கும், அது கேள்விப்பதி நிகழ்ச்சி இல்லை, பரிசளிப்பு நிகழ்ச்சியோட ஒரு பயான் நிகழ்ச்சி நடைபெறும். அனைத்து சகோதர சகோதரிகளும் கலந்து கொள்ளுங்கள். அதாவது அசர் முடிந்த உடனே அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும். எல்லாரும் கலந்துக்கங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.